வணக்கம் தமிழர்களே, வெல்கம் டு மிஸ்டர் பிரபா டெக். இந்த வீடியோவில் PG-TRB அப்ளிகேஷன் ஆன்லைனில் எப்படி அப்ளை பண்ணுறதுன்னு பார்க்க போகிறோம். ஆன்லைனில் விண்ணப்பிக்க தேவையான ஆவணங்கள் என்னென்னு பார்க்கலாம். உங்கள் ஃபோட்டோ சைஸ் பார்த்தீங்கன்னா 20 KBலேருந்து 60 KBக்குள்ளே JPG ஃபைலில் இருக்கணும். அதேமாதிரி சிக்னேச்சரும் பார்த்தீங்கன்னா 10 KBலேருந்து 30 KBக்குள்ளே JPG ஃபைலில் இருக்கணும். அடுத்து பார்த்தீங்கன்னா கம்யூனிட்டி சர்டிஃபிகேட், SSLC சர்டிஃபிகேட், ஹையர் செகண்டரி சர்டிஃபிகேட், UG சர்டிஃபிகேட், UG மார்க் ஷீட், PG சர்டிஃபிகேட், PG மார்க் ஷீட், B.Ed சர்டிஃபிகேட், B.Ed மார்க் ஷீட். இது எல்லாமே PDF டாக்குமெண்ட்டில் இருக்கணும். அதோட சைஸ் பார்த்தீங்கன்னா 20 KBலேருந்து 2 MBக்குள்ளே தான் இருக்கணும். மேக்ஸிமம் 1 MBயில் இருந்தால் நல்லது. வாங்க இப்போ எப்படி அப்ளை பண்ணுறதுன்னு பார்க்கலாம். டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்க லிங்க் ஓப்பன் பண்ணிக்கோங்க. ஓப்பன் பண்ணதுக்கப்புறம் அதில் பார்த்தீங்கன்னா நியூ யூசர்னு இருக்கும். அதை ஓப்பன் பண்ணுங்கள். அதை ஓப்பன் பண்ணோடனே அதில் இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்துருப்பாங்க. இந்த இன்ஸ்ட்ரக்ஷன் ஃபுல்லாக ரீட் பண்ணுங்கள். ரீட் பண்ணது லாஸ்ட்டாக பார்த்தீங்கன்னா ஒரு டிக் பட்டன் கொடுத்துருப்பாங்க. நீங்கள் இந்த இன்ஸ்ட்ரக்ஷன்லாம் ரீட் பண்ணிட்டீங்கன்னு சொல்லிட்டு அதை டிக் பண்ணிட்டு கண்டினியூ கொடுங்க. இப்போ பார்த்தீங்கன்னா நியூ யூசர் ரிஜிஸ்ட்ரேஷன் பேஜ் ஓப்பன் ஆகிருக்கும். நீங்கள் என்ன பதவிக்கு என்ன பேர் இருக்கிறீங்களோ அதை செலக்ட் பண்ணுங்கள். அடுத்தது உங்களுடைய சப்ஜெக்டை மேஜர் சப்ஜெக்டை செலக்ட் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் உங்கள் நேம் சர்டிஃபிகேட்டில் எப்படி இருக்கோ அதேமாரி உங்கள் நேம் டைப் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட்டு நேஷ்னாலிட்டி செலக்ட் பண்ணிக்கோங்க. அடுத்தது நீங்கள் மாற்றத்தில் கேட்டிருப்பாங்க, எஸ் கொடுத்துங்க, நோ கொடுத்துங்க. நெக்ஸ்ட்டு ஜெண்டரை செலக்ட் பண்ணிக்கோங்க. அடுத்தது திருமண நிலையை செலக்ட் பண்ணிக்கோங்க. ஸோ மேரிடி செலக்ட் பண்ணிங்கன்னா ஓகேவா. உங்களுக்கு வந்து இந்த விதவையா அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும். அன்மேரிட்னா இதெல்லாம் கேட்காது. நெக்ஸ்ட்டு தமிழ்நாடு அப்புறம் ஜார்ஜ் அந்த இருக்குன்னா எஸ் கொடுத்துருங்க. நீங்கள் அதில் வந்து என்ன கம்யூனிட்டி அந்த கம்யூனிட்டி நீங்கள் செலக்ட் பண்ணிக்கிங்க. நெக்ஸ்ட் அதனுடைய உட்பிரிவும் கேட்டிருப்பாங்க, அதையும் நீங்கள் செலக்ட் பண்ணிக்கணும். சப்போஸ் நீங்கள் வந்து இல்லைன்னு கொடுத்துட்டிங்கன்னா ஜென்ரலில் போயிடுவீங்க. சரிங்களா. இதில் உங்கள் தந்தை பெயர் இருக்கான்னு கேட்டிருப்பாங்க. எஸ்னா எஸ் கொடுங்க, நோன்னு கொடுங்க. நான் இப்போ இதில் எஸ் கொடுத்துக்கிறேன். அடுத்தது கம்யூனிட்டி சர்டிஃபிகேட்டோடைய நம்பர் கேட்டிருப்பாங்க. சரிங்களா. அந்த நம்பரை நீங்கள் டைப் பண்ணுங்கள். சான்றிதழ் எண் அதை கொடுத்து கேட்டிருப்பாங்க. அதை டைப் பண்ணதுக்கப்புறம் முன்னாள் இராணுவ வீரரான்னு கேட்பாங்க. ஆமான்னு கொடுங்க, இல்லைன்னு கொடுத்துருங்க. அடுத்தது பார்த்தீங்கன்னா உங்களுடைய டேட் ஆஃப் பர்த் கேட்பாங்க. டேட் ஆஃப் பர்த் பார்த்தீங்கன்னா SSLC மார்க் ஷீட்டில் இருக்கிற மாதிரியே கொடுத்துருங்க. நீங்கள் கொடுத்தாலே உங்களுடைய ஏஜ் வந்து கீழே வந்து மென்ஷன் பண்ணியிருக்கோம். சரிங்களா. இந்த கவர்மெண்ட்டில் ஒர்க் பண்ணுறீங்களான்னு கேட்பாங்க. எஸ் கொடுங்க, இல்லைன்னு கொடுத்துருங்க. நெக்ஸ்ட் உங்களுடைய இமெயில் டீட்டெயில்ஸ் அண்ட் ஃபோன் நம்பர் எல்லாத்தையுமே கொடுத்துட்டு சென்ட் OTP செலக்ட் பண்ணுங்கள். நீங்கள் OTP செலக்ட் பண்ணதுக்கப்புறம் உங்கள் மொபைல் நம்பருக்கு ஒரு OTP வரும். சரிங்களா. இப்போ OTP நான் சென்ட் பண்ணிட்டேன். இப்போ எனக்கு OTP வரும். ஸோ அந்த OTP நான் டைப் பண்ணி சப்மிட் கொடுக்கணும். இப்போ டைப் பண்ணிகிட்ருக்கேன். இந்த மாதிரி உங்களுக்கு அந்த OTP டைப் பண்ணிவிட்டு சப்மிட் கொடுத்துருங்க. ஸோ சப்மிட் கொடுத்ததுக்கப்புறம் உங்களுக்கு இப்படி ஒரு பேஜ் ஓப்பன் ஆகும். இந்த பேஜில் பார்த்தீங்கன்னா யூ ஹேவ் ரிஜிஸ்டர் சக்ஸஸ்ஃபுல்லி வித் யூசர் ID அண்ட் பாஸ்வேர்ட் கொடுத்துருப்பாங்க. ஸோ இதை வச்சு தான் நீங்கள் கண்டினியூ பண்ணணும். கீழே பார்த்தீங்கன்னா ப்ளீஸ் கிளிக் ஹியர் டு லாகின் கொடுத்துருக்கோம். அதை நீங்கள் செலக்ட் பண்ணிக்கோங்க. அதை செலக்ட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து லாகின் பேஜ் ஒன்று ஓப்பன் ஆகும். ஸோ இதுதான் அப்ளிகேஷன் லாகின் பேஜ். இதில் உங்கள் யூசர் ஐடியும் பாஸ்வேர்டும் கொடுத்து லாகின் பண்ணிவிடுங்க. லாகின் பண்ண உடனே உங்களுக்கு வந்து பாஸ்வேர்ட் சேஞ்சுக்கான ஆப்ஷன் கேட்கும். ஃபஸ்ட் காலமில் ஓல்டு பாஸ்வேர்ட் கொடுத்துட்டு செகண்டில் நியூ பாஸ்வேர்டு, தேர்டில் நியூ பாஸ்வேர்ட் கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு பாஸ்வேர்டு வந்து சேஞ்ச் ஆகிடும். இதில் நீங்கள் ஆல்ரெடி டைப் பண்ண டீட்டெயில்ஸ்லாம் இருக்கும். என்ன டீட்டெயில்ஸ் டைப் பண்ணலையோ அதை நீங்கள் இப்போ டைப் பண்ணி ஃபில் பண்ணணும். இதில் பார்த்தீங்கன்னா ஃபாதர் நேம், மதர் நேம், நேட்டிவ் டிஸ்ட்ரிக்ட் இதெல்லாம் வந்து ஃபில் பண்ணாமல் இருக்கும். ஸோ இப்போ இந்த டீட்டெயில்ஸ்லாம் நீங்கள் ஃபில் பண்ணுறீங்க. இது பார்த்திங்கன்னா உங்கள் ரிலீஜனை செலக்ட் பண்ணிக்கோங்க. சரிங்களா. அடுத்தது ஸ்பெஷல் ரெஜிஸ்ட்ரேஷன் அரசாணை கேட்டிருப்பாங்க. அது நமக்கு வராது. மேக்ஸிமம் அது கவர்மெண்ட் ஷாப் தான் வரதுனால கொடுத்துருங்க. அடுத்தது புகைப்பட அடையாள சான்று கேட்பாங்க. நான் ஆதார் கார்டு கொடுத்துருக்கேன். நெக்ஸ்ட்டு ஆதார் கார்டுடைய நம்பரையும் கீழே கொடுத்துட்டேன். நீங்கள் எந்த அடையாள சான்று கொடுக்குறீங்களோ அதுக்கான நம்பரை கீழே கொடுத்துருங்க. நெக்ஸ்ட்டு உங்கள் அட்ரஸ் கேட்டிருப்பாங்க. உங்கள் அட்ரஸை டைப் பண்ணிவிட்டு சேம் ஆஸ் கான்டாக்ட்னு கொடுத்துட்டிங்கன்னா ரெண்டுமே செலக்ட் ஆகிடும். ஸோ இதை டைப் பண்ணதுக்கப்புறம் நீங்கள் கீழே சேவ் அண்ட் கண்டினியூ கொடுத்துருங்க. நெக்ஸ்ட் பேஜுக்கு ஓப்பன் ஆகிடும். சரிங்களா. இப்போ ப்ரொஃபஷனல் டீட்டெயில்ஸ் ஃபுல்லாக முடிச்சுட்டேன். இப்போ எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன் போக போகிறோம். சரிங்களா. இதில் பார்த்தீங்கன்னா 3 கேட்டகரி கொடுத்துருப்பாங்க. கேட்டகரி A, கேட்டகரி B, கேட்டகரி Cன்னு சொல்லிட்டு. ஸோ நீங்கள் எந்த கேட்டகரின்னு அதை படித்து பார்த்துட்டு அந்த கேட்டகரியை செலக்ட் பண்ணிக்கோங்க. நான் ஃபஸ்ட்டு கேட்டகரியை செலக்ட் பண்ணிடுறேன். அது இந்த அப்ளிகேஷன் ஃபில் பண்ணுறவங்களுக்கு கரெக்டாக இருக்கும். அதனால் ஃபஸ்ட்டு கேட்டகரியை செலக்ட் பண்ணிக்கிறேன். நீங்கள் உங்களுக்கு எது வேணுமோ அதை செலக்ட் பண்ணிக்கோங்க. அதை படித்து பார்த்துட்டு செலக்ட் பண்ணுங்கள். சரிங்களா. 10th டீட்டெயில்ஸ் ஃபில் பண்ணிக்கோங்க. எந்த போர்டுன்னு செலக்ட் பண்ணிங்க, பாசிங் இயர் செலக்ட் பண்ணிங்க, பர்சன்டேஜ் செலக்ட் பண்ணிங்க,
எந்த லாங்குவேஜில் படிச்சிங்கன்னு செலக்ட் பண்ணிங்க. தமிழில் ஒரு படமாக படிச்சிருப்பாங்கன்னு கேட்டிருக்காங்க, அதையும் செலக்ட் பண்ணிங்க. சேம் இதே மெத்தடில் தான் 12க்கும் வரும். அந்த டீட்டெயிலையும் நீங்கள் செலக்ட் பண்ணிக்கிங்க. அடுத்தது இதேமாரி உங்களுக்கு யூஜிக்கும் வரும். ஸோ அதுலேயும் ஃபுல் டீட்டெயில் செலக்ட் பண்ணிங்க. இதில் பார்த்தீங்கன்னா கல்வி பயின்ற ஆண்டு பார்த்தீங்கன்னா ஃப்ரம் டூன்னு கொடுத்துருப்பாங்க. எந்த இயர்லேருந்து எந்த இயரில் முடிச்சிங்கன்னு கொடுத்தீங்கனாலே அது செலக்ட் ஆகிடும். சேம் மெத்தட் வந்து நீங்கள் பிஜிக்கும் செலக்ட் பண்ணிக்கிங்க. ஸோ இதுமாதிரி செலக்ட் பண்ணும்போது நீங்கள் வந்து டிஸ்டன்ஸில் படிச்சிருந்தீங்கன்னா அந்த டிஸ்டன்ஸை மென்ஷன் பண்ணிவிடுங்க. சரிங்களா? ஸோ இந்த மாதிரி அடுத்தது பிஎட் கேட்பாங்க, அதையும் செலக்ட் பண்ணிக்கிடுங்க. பார்த்தீங்கன்னா பிஎஸ்டிஎம் கிளைம் பண்ணுறீங்களான்னு கேட்கும். எஸ்னா எஸ் கொடுங்க, இல்லைனா நோன் கொடுத்துருங்க. ஸோ அதுக்கு கீழே கொடுத்துருக்க டீட்டெயில்ஸ்லாம் அதேமாதிரி பார்த்து செக் பண்ணி ஃபில் பண்ணிவிடுங்க. ஸோ அதை முடிச்சு சேவ் அண்ட் கண்டினியூ கொடுத்தீங்கன்னா நெக்ஸ்ட்டு ஃபோட்டோ அப்லோட் பேஜ் ஓப்பன் ஆகும். ஸோ இதில் போய் ஃபோட்டோவை சூஸ் பண்ணிக்கோங்க. சூஸ் பண்ணி ஃபோட்டோவை செலக்ட் பண்ணிக்கங்க. நீங்கள் செலக்ட் பண்ணுற ஃபோட்டோ மேக்ஸிமம் பார்த்தீங்கன்னா 20 கேபிலேருந்து 60 கேபிக்குள்ளே இருக்கணும். அப்போ தான் செலக்ட் பண்ண முடியும். இல்லைனா அதுக்குள்ளே கன்வெர்ட் பண்ணி வச்சுக்கிங்க. நெக்ஸ்ட் வந்து சிக்னேச்சர் சேம் மெத்தட்லேயே அப்லோட் பண்ணிவிடுங்க. இதனுடைய சைஸ் பார்த்தீங்கன்னா 10 கேபிலேருந்து 30 கேபிக்குள்ளே இருக்கணும். ஸோ இதெல்லாம் அப்லோட் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அப்லோட் டாக்குமெண்ட்ன்ற பேஜ் உங்களுக்கு ஓப்பன் ஆகும். ஸோ டாக்குமெண்ட் எல்லாமே பிடிஎஃபாக தான் இருக்கணும். உங்கள் சர்டிஃபிகேட் எல்லாமே பிடிஎஃபில் தான் இருக்கணும். இந்த பிடிஎஃப் சைஸ் பார்த்தீங்கன்னா 60 கேபிலேருந்து 2 MBக்குள்ளே இருக்கலாம். சரிங்களா? இது அப்லோட் பண்ணுறதுக்கு ரொம்ப நேரம் ஆகும். அதனால் நான் ஃபுல் டீட்டெயில்ஸையும் அப்லோட் பண்ணியே வச்சுருக்கேன். அந்த டீட்டெயில் உங்களுக்கு காட்டுறேன். சரிங்களா? ஸோ இந்த சர்டிஃபிகேட் எல்லாமே நீங்கள் டாக்குமெண்ட்டாக வச்சுருக்கணும். அப்போ தான் உங்களுக்கு லாஸ்ட்டாக கம்ப்ளீட் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும். சரிங்களா? எனக்கு இது வந்து மேக்ஸிமம் 15லேருந்து 20 மினிட்ஸ் ஆச்சு மொபைல் அப்லோட் பண்ணுறதுக்கு. உங்களுக்கும் சில சமயம் லேட்டாக தான் ஆகும், உங்கள் இன்டர்நெட்டை பொறுத்து இருக்குது. ஏன்னா இந்த டாக்குமெண்ட்லாம் அப்லோட் ஆகிறது கொஞ்சம் லேட் ஆகும். ஸோ இதெல்லாமே அப்லோட் ஆகி முடிஞ்சதுக்கப்புறம் நீங்கள் நெக்ஸ்ட்டு பேஜுக்கு போகலாம். சரிங்களா? அப்லோட் பண்ணி முடிச்சாச்சு. நெக்ஸ்ட்டு பர்சனல் டீட்டெயில்ஸ்லேருந்து எல்லா டீட்டெயில்ஸுமே நீங்கள் டைப் பண்ணது எல்லாமே வரும். ஸோ எல்லா டீட்டெயிலுமே ஒன்ஸ் நீங்கள் செக் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் பேமெண்ட் செக்ஷனுக்கு போங்க. நான் ஒன்ஸ் எல்லாத்தையுமே ஒரு தடவை செக் பண்ணிக்கிறேன். ஸோ அந்த டீட்டெயில்ஸ் எல்லாத்தையுமே செக் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா வந்து பேமெண்ட் டீட்டெயில்ஸ்க்கு போகிறேன். சரிங்களா? ஸோ லாஸ்ட்டாக பார்த்தீங்கன்னா அப்செட் ஆல் கொடுத்துட்டு அதுக்கு மேலே பார்த்தீங்கன்னா டிக்ளரேஷன் ஒப்புதல்னு இருக்கும். அதை செலக்ட் பண்ணி அதுக்குள்ளே இருக்கிற எல்லா டிக்ளரேஷனுமே அப்செட் கொடுத்துட்டீங்கன்னா தான் உங்களுக்கு பேமெண்ட் பேஜ் ஓப்பன் ஆகும். சரிங்களா? ஸோ நான் செலக்ட் பண்ண பாருங்கள். இது எல்லாத்தையுமே எடிட் பண்ணிவிட்டு செலக்ட் பண்ணுங்கள். நீங்கள் இதை செலக்ட் பண்ணாத விட்டிங்கனாலும் செலக்ட் ஆகாது. ஸோ வேறு வழி கிடையாது, நம்ம எல்லாத்தையுமே செலக்ட் பண்ணி தான் ஆகணும். டிக்ளரேஷன் எல்லாத்தையுமே நீங்கள் செலக்ட் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு பேமெண்ட் ஆப்ஷன் ஓப்பன் ஆகும். சப்போஸ் ஏதாவது ஒன்று செலக்ட் பண்ணாமல் இருந்தாலும் ஓப்பன் ஆகாது. பாருங்கள், நான் எல்லாத்தையும் செலக்ட் பண்ணிவிட்டேன். ப்ரொசீட் டு பேமெண்ட்னு இருக்குது, கொடுக்குறேன். சப்மிட் கேட்குது, சப்மிட் கொடுக்குறேன். சப்மிட் கொடுத்ததுக்கப்புறம் பாருங்கள் நமக்கு பேமெண்ட் ஆப்ஷன் ஓப்பன் ஆகிடும். ஸோ இப்போ நம்ம பேமெண்ட் டீட்டெயில்ஸ் பார்க்க போகிறோம். பார்த்தீங்கன்னா ஃபீஸ் பார்த்தீங்கன்னா 500 மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ப்ரொசீட் டு பே கொடுங்க. ஸோ பேமெண்ட் பண்ணும்போது காரணத்துக்கு வந்து பேக் வந்துடாதீங்க. ஸோ பேமெண்ட் வந்து பெண்டிங் ஆகிடும். இல்லைனா உங்கள் அக்கௌண்ட்லேருந்து அமௌண்ட் எடுத்துருவாங்க. ஸோ அதுக்கப்புறம் நம்ம வந்து கால் பண்ணி கேட்க வேண்டியதாக இருக்கும் டீட்டெயில்ஸ்லாம். அதனால் பேமெண்ட் பண்ணும்போது எப்போதும் பேக் மட்டும் வந்துடாதீங்க. ஸோ பேமெண்ட் கொடுத்துட்டேன். ஸோ நான் வந்து டெபிட் கார்டு மூலமாக தான் பேமெண்ட் பண்ணுறேன். ஸோ டெபிட் கார்டை செலக்ட் பண்ணிவிட்டு என்னென்ன டெபிட் கார்டு ஆப்ஷன்ஸ் இது எல்லாத்தையுமே நீங்கள் ஃபுல் டீட்டெயில்ஸ் கரெக்டாக கொடுத்துருங்க. ஸோ கார்டு டீட்டெயில்ஸ்லாம் காட்டக்கூடாதுன்றதுனால நான் அதை ஹைட் பண்ணிடுறேன். ஸோ கார்டு டீட்டெயில்ஸ் எல்லாமே கரெக்டாக கொடுத்ததுக்கப்புறம் மேக் பேமெண்ட்டுன்னு கொடுங்க. பேமெண்ட் நெக்ஸ்ட் ஆப்ஷன் ஓப்பன் ஆகும். ஸோ ஃபீஸ் டீட்டெயில்ஸ் கொடுத்துருப்பாங்க பாருங்கள், 502.36 ப்ளஸ் டேக்ஸு சேர்த்து. ஸோ கன்ஃபார்ம் கொடுங்க. கன்ஃபார்ம் கொடுத்ததுக்கப்புறம் உங்களுக்கு பேஜ் ஓப்பன் ஆகும். ஸோ இதுதான் இப்போ உங்கள் மொபைல் நம்பருக்கு வந்து ஒரு ஓடிபி சென்ட் பண்ணியிருப்பாங்க. அதாவது நீங்கள் எந்த கார்டு கொடுத்தீங்களோ அதை லிங்க் பண்ணியிருக்கிறதுக்கு. ஸோ ஓடிபி போட்டதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நெக்ஸ்ட்டு உங்களுக்கு பேமெண்ட் வந்து உங்கள் அக்கௌண்ட்லேருந்து எடுத்துருவாங்க. ஸோ பாருங்கள், என் அக்கௌண்ட்லேருந்து எடுத்துட்டாங்க. மேலே வந்துருக்கு, மெசேஜாக வந்துருக்கு பாருங்கள். ஸோ தேங்க்யூ ஃபார் யுவர் பேமெண்ட் ஹஸ் பீன் சக்ஸஸ்ஃபுல்லின்னு சொல்லிட்டு ட்ரான்சாக்ஷன் ஐடி கொடுத்துருக்காங்க. இது ஒரு ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து வச்சுக்கிங்க. நெக்ஸ்ட் நீங்கள் டேஷ்போர்டில் பார்த்தீங்கன்னா அப்ளிகேஷனும் ரிசிப்டாக இருக்கும், அதை டவுன்லோட் பண்ணி வச்சுக்கிங்க. ஸோ அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம வெற்றிகரமாக ஆன்லைன் அப்ளிகேஷனை ஃபில் பண்ணி முடிச்சாச்சு. உங்களுக்கு இதில் வேறு எதனா சந்தேகம் இருந்துச்சுன்னா கீழே இருக்க கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். For more video, subscribe Mr. Praba Tech.